இன்சூரன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்கோம், அதை நம்ம எப்ப குறைக்க போறோம் என்ற இந்த கேள்விதான் இருக்கு இல்லையா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு எவால்விங் ப்ராசஸ். இந்த எவல்யூஷன் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த இன்சூரன்ஸ் விஷயத்துலையும் நிறைய சில கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இப்போது 12% ஜிஎஸ்டின்னு இருக்குன்னா அதில் 6% தான் மத்திய அரசுக்கு, 6% வந்து மாநில அரசுக்கு போகுது. அப்போ இந்த மாநில அரசும் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்ற கருத்தை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும்போது வைப்பது கிடையாது. வெளியே வந்து எல்லாம் பேசுகிறாங்க. தவிர இன்னொன்று இப்போ செய்தி வந்திருக்கு, ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து இந்த இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டியை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது அதை தமிழக அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக எதிர்த்திருக்கு அப்படின்ற பேச்சும் நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அதிகாரப்பூர்வமாக தமிழகத்துக்கு நிதியமைச்சராக போனேன். என்னென்னா அதில் வந்து ஒரு 10,000 கோடி எனக்கு ரெவன்யூ லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ சஜஷன் சொன்ன மாதிரி இருக்கப்போ, அந்த இன்சூரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை எடுப்பதற்கு மத்திய அரசு தயார். நிதியமைச்சரே அதான் சொன்னாங்க, ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லாரும் ஒருங்கிணைந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா அடுத்த நாளே தூக்கிடலான்னு சொல்லிட்டு. இப்போ மாநில அரசாங்கங்களுக்கே அதில் பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டினா ஏதோ எல்லா ஜிஎஸ்டியும் மத்திய அரசே வாங்கிடுது அப்படின்ற ஒரு பொருள்பட வருது. ஆனால் அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பாயிண்ட்லேயே 50% ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு தான் போகுது இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ மத்திய அரசு தன்னிச்சையாக இது முடிவு எடுக்க முடியாது. நம்ம ப்ரப்போசலும் வச்சுட்டோம், பல மாநிலங்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்காத மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று. இது யார் மக்கள்கிட்ட போய் சொல்றது? அப்போ இதுதான் திமுக அரசு வந்து உள்ள ஒன்று வெளியே ஒன்று விளையாடுறது. பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும்? வேண்டவே வேணான்றாங்க. ஏன்னா நாங்கள் நல்லா வரி வசூலிச்சுட்டு இருக்கோம், ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா குறைச்சிடும். பெட்ரோல், ஆல்கஹால் இது ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு நம்ம முனைப்போடு தான் இருக்கோம். பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கா? மத்திய அரசினுடைய கொள்கை இருக்கு. ஆனா பாஜக ஆளுகின்ற மாநில அரசுகளே நிறைய அரசுகளுக்கு வந்து அதுல வந்து ஒரு சின்ன கொள்கை முரண் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவர்களுக்கு ரெவன்யூ லாஸ் ஆயிடும்ன்றதுனால இப்போ திமுகவினுடைய நிலைப்பாடு என்னன்னா வரக்கூடாது, என்னன்னா டாக்ஸ் குறைஞ்சிடும் அப்படின்றாங்க. நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். அதான் நிதியமைச்சரே ஒரு தடவை சொன்னாங்க, நீங்க திமுக ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா மக்கள் கிட்ட வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் எங்களுடைய உள்ள வந்துட்டா பெட்ரோல் எந்த விலை கிடைக்கும்? மேக்ஸிமம் 28%. கரெக்ட். இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா செஸ் கூட போட்டு 38 வரைக்கும் கூட போடலாம். ஒருவேளை தமிழக அரசு ஜிஎஸ்டி பெட்ரோலுக்கு கொண்டு வர ஒப்புக்கிட்டா ஒரு 65 to 70 ரூபாய்க்கு 1 லிட்டர் வரலாம்.